Hi my dear fellow members, welcome back. So this time election series ஒரு கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நம்ம வந்து முக்கியமாக என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாலும் சிமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் நமக்கு கிடைச்சிருக்க ஸ்டாக்ஸ் தான் இந்த ஜேகே சிமெண்ட். ஸோ ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கிற ஏரியா இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. எப்போவுமே ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் ஜேகே சிமெண்ட்டை வந்து நம்ம எலெக்ஷன் சீரீஸ் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்றத நம்ம இந்த டெக்னிக்கல்ஸில் பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஜேகே சிமெண்ட்டோட டெக்னிக்கல் சார்ட். ஸோ இது நல்ல ஓல்டான கம்பெனி, 2006 இருக்குது. ஸோ நம்ம வழக்கம் போல் கொரோனாக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கொரோனாக்கு அப்புறம் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா 1500 ருபீஸில் இந்த ஸ்டாக் வந்து அப்படியே ரேலியாகி நியர்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 ருபீஸ் வரைக்கும், 3500 4000 ருபீஸ் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட்டாக இருக்குது இந்த இடத்துலேருந்து. ஸோ இந்த பிரேக் அவுட் முடிஞ்சதுமே திருப்பி அந்த ஒரு இடத்த திருப்பியும் தொட்டுட்டு இந்த இடத்துலேருந்து திருப்பியும் அப்படியே ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் 4000 பிரேக் பண்ணதுமே இந்த இடத்த திருப்பியும் ஒரு டைம் ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஸோ 2 டைம் ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இது ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பியும் கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சைடில் யாரும் பை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பை போகிறோம். பிகாஸ் வி ஹேவ் டேட்டா. ஸோ எலெக்ஷன் சீரீஸில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கன்ஃபார்ம்டாக இது ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து ஏதோ இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து பை ப்ராபப்ளி அதிகமான சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கீழே வந்து எது வரைக்கும் வரலாம்னா இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 3500 to 3200 மேக்ஸிமம் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல இதை பை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய சஜஷன். பை கொடுக்குறோம் இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து என்னன்னா, இது ஒரு பெரிய சைக்கிள் இருக்கிற ஸ்டாக். ஏன்னா இப்போ இந்தியன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் குறிப்பாக இந்த சிமெண்ட் செக்டரில் வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்குது. அதுலேயும் நம்ம ஜேகே சிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், இன்னும் நிறைய சிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் விட நம்ம ஜேகே சிமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டலில் இந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸ்லேயும் வந்து இது ஸ்டில் அப் ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஜேகே சிமெண்ட்டோட டார்கெட் என்ன அப்படின்னா 30% ஆஸ் யூஷுவல், 25 to 30% வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 4000லேருந்து நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ 20 to 25% அப்படின்னா நேரில் இங்கே வரும். நியர்லி 5000 ருபீஸ் கிட்ட வருது. அண்ட் 30% அப்படின்னா உங்களுக்கு 5100. பெருசாக டிஃப்ரெண்ட்டில் ஒரு நீங்கள் 5150 அந்த ரேஞ்சு கூட வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த இடம் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். பட் ஃபுல் டார்கெட்லாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7000 ருபீஸ் போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. 7000 ருபீஸ் வரைக்கும் கூட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே 30% புக் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துலேயே ஒரு 5000 ருபீஸ் வரும்போது இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஏன்னா பிகாஸ் இது வந்து மிக அப் ட்ரெண்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ 5000 கட் பண்ணி இது வந்து எப்படின்னா, இப்போது இங்கேருந்து இப்படி போகலாம், இப்படி போயிட்டு இப்படி மேலே போகலாம். இல்லை அப்படின்னா எப்படி நடக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படி கூட போகலாம். எப்படி வேணால் போகலாம். பட் நமக்கு சரியாக சொல்ல முடியாது. பட் கன்ஃபார்ம்டாக இது இங்கேருந்து இந்த 5100 5000 ருபீஸ் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இஸ் ஹியூஜ். பிகாஸ் இங்கே இடத்துல ஒரு கேப் அப் இருக்குது. இந்த கேப் அப்பை வந்து எப்போ ஃபில் பண்ணோன்னு தெரியாது. பட் சம்டே வில் ஹேவ் டு ஃபில் திஸ் கேப் அப், ரைட். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இப்போதைக்கு இது பை தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் விட்டுக்கலாம். அது இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப் அப்போ வந்து ஃபில் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் $1 million கொஸ்டின். ஸோ நம்ம ஜேகே சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஓவராலாக இருக்கிற ஒரு செட்டப். ஸோ நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வராங்க அண்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. ஸோ இந்த இடத்த ஒரு லாங்கான கன்சல்டேஷன். அண்ட் இது ஓவராலாகவும் பார்த்திங்கன்னா இன்னொரு நீங்கள் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் லைன்லேயே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா. ஸோ இந்த சேனல் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த சேனலோட டவுன் ட்ரெண்ட்னா கரெக்டாக நான் சொன்ன இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு எப்படின்னா
இப்போ இங்கே இருக்கா, இது வந்து திருப்பியும் இந்த இடம் வந்துட்டு இப்படி வந்துட்டு கூட இப்படி போகலாம், ஆர் இங்கேருந்து இப்படியே கூட இப்படியே போகலாம். ஸோ வி டோன்ட் நோ பிகாஸ் ரிசல்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷனில் இதை ஏற்றிட்டு போய் 5,000 rupeesக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ congratulations for all the people those who have taken JK Siemens. And above all, I'm not a SEBI registered person. Please consult your own financial advisor before taking any position. Thank you for watching. Have a great day. God bless you.